அடுத்ததாக அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்று முடிவு எட்டப்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், நேற்று சுதீஷ் பேசிய போது 2 நாட்களில் அதிமுகவுடனான கூட்டணி அப்படின்றது இறுதி செய்யப்படும், ஆனா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்தெந்த விஷயங்கள் தற்போது பேசு பொருளாக இருக்கிறது? இன்னும் தொகுதியில உடன்பாடு எட்டப்படவில்லையா? நிச்சயமாக தற்போது தேமுதிகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக அதிமுகவுடன் நடத்தக்கூடிய நிலையை நீடித்து வருகிறது. 2 நாட்களில் அதற்கான அந்த கூட்டணி முழுமையாக தெரிய வரும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கூட இதுவரைக்கும் தேமுதிக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளை அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து ஒதுக்குவதற்கான தயார் நிலையில் இல்லை என்ற ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து 4 தொகுதிகள் மட்டுமே தற்போது கிடைக்கும் என்ற நிலையில் தற்போது தேமுதிக ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பதனால் அதிமுகவுடன் கூட்டணியை எப்படி அமைக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நேற்று கூட ஆலோசனை நடத்தினார். அதே போல இன்றும் ஆலோசனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிகவினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இன்று தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தலைமையில் இன்று ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே மகளிர் அணி சார்பாக இருக்கக்கூடிய அந்த கருத்தையும் கேட்ட பின்னர் தேமுதிகவினுடைய அந்த கூட்டணியினுடைய முழுமையான நிலைப்பாட்டை இன்று அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதற்கான காலம் இழுப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினத்தில் தேமுதிக அதிமுகவினுடைய கூட்டணி என்பது ஒரு இழுபறியை நீடித்து செல்லக்கூடிய வாய்ப்பே இருக்கிறது. தேவப்பிரியன், வேல்முருகன், தேமுதிக கூட்டணியில அந்த பேச்சுவார்த்தை எப்ப வெவ்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டது. ஒன்று, துரைமுருகன் பேசியப்ப மாவட்ட செயலாளர்கள் சிலர் திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்பினதா அவர் சொல்லியிருக்காரு, அவங்க சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா தனித்து போட்டியிடணும் அப்படின்னு சில தொண்டர்கள் பேசியதை நம்ம நேரலையில் பார்த்துருக்கோம். தற்போது அதிமுகவோட பேச்சுவார்த்தை அப்படின்றத நேற்று சுதீஷ் உறுதிப்படுத்தியிருக்காரு. தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்துல? கட்சியோடைய தலைமை எந்த முடிவு அடிப்படையாக கொண்ட முடிவு எடுக்கப்படுது? தேமுதிகவை பொறுத்தளவிற்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விஜயகாந்த் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவையே உற்று நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் தற்போது விஜயகாந்த் அவர்களே எந்த கட்சியில் தற்போது உறுதியாக கூட்டணி பேசி வருகிறார் என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதை இறுதிக்கட்டமாக அதிமுகவுடன் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், திமுகவோடு எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவில்லை என்று எல்கே சுதீஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்தாலும் கூட அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் தற்போது தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு குழப்பம் தற்போது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தேமுதிக அதிமுகவுடனான அந்த கூட்டணியை ஒன்று உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் வெளிப்படையாக அடுத்த கட்டமாக என்ன நகர்வை எடுக்கப் போகிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் தற்போது தேமுதிக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் அவருடைய எடுக்கக்கூடிய முடிவு வேகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தேமுதிக வட்டாரத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமான அந்த பேச்சுவார்த்தையை தற்போது எல்கே சுதீஷ் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தொகுதி பிரச்சனை என்பது தற்போது நீடித்து வருகிறது. 4 தொகுதி என்ற அடிப்படையில் தேமுதிகவிற்கு கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதை தேமுதிக ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதைத்தான் தற்போது தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார்கள். அதை ஏற்கும் பட்சத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும். ஒருவேளை அதை ஏற்காத பட்சத்தில் தேமுதிக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தற்போது தேமுதிக இருக்கிறதா என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவப்பிரியன், நிச்சயமாய் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக நிர்வாகிகள் அதிமுக அலுவலகம் செல்லலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க வேல்முருகன். அடுத்ததாக திமுக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாண்டியராஜ், திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு அப்படின்னு நிறைவு செஞ்சாச்சு. இப்ப அடுத்ததா யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்றது என்னைக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? தேவா, ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி நிறைவேற்ற அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது அன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுடைய அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும், அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் தொகுதியானது அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அவர்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக நேற்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தையானது தள்ளி போனது. அதனைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையானது இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்
அந்த பேச்சுவார்த்தையானது இன்று மாலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது தேவா. திமுகவினுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளிடம் இன்று மாலையே அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக வைத்து பேசுவதா அல்லது தனித்தனியாக ஏற்கனவே இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ், அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விசிக என்ற அதே அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடப்பதா அல்லது ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் ஒரே இடத்தில் வைத்து அவர்களிடம் மொத்தமாக ஆலோசனை நடத்துவதா என்பது குறித்தெல்லாம் திமுக தலைமையானது ஆலோசனை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய கூட்டணி தோழமையில் கடந்த சில வருடங்களாகவே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். சென்னை அண்ணாவிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் அரங்கில் அவர்கள் சந்தித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆலோசனையில் உழவர் உழைப்பாளர் கட்சி, வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் எர்ணாவூர் நாராயணன் கட்சியை சேர்ந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட சிறிய கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தற்போது சென்னை அண்ணாவிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த அமைப்புகள் அனைத்தும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை ஆதரிப்பது என்ற முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு பிறகாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தையானது திமுக தலைமை நடத்த இருப்பதாக தகவல் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் திமுகவுடன் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ், ஐயுஎம்எல் மற்றும் மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகளுடைய எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்பது குறித்த அறிக்கையானது அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமையிலிருந்து அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளினுடைய எண்ணிக்கையானது முடிவாக இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதியிலும், அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தலா 2 தொகுதியிலும், அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியிலும், அதேபோல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு தொகுதியிலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்கள் தொகுதியில் போட்டியிட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதன் பிறகு கூட்டணி கட்சிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதிகாரப்பூர்வமாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவா. பாண்டியராஜ், இன்னும் கூட்டணி கட்சிகளில் 2 மிக முக்கியமான கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுறது அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்ன? அவங்க எப்போ அறிவிக்க இருக்காங்க? கிட்டத்தட்ட 5ஆம் தேதி கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக தலைமை தங்களுடைய உணர்ச்சிகளை எங்களிடம் தெரிவித்திருக்கிறது. அவர்களுடைய உணர்வுகளை எங்களுடைய தொண்டர்களை நாங்கள் தெரியப்படுத்துவோம், தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் தெரியப்படுத்தி அவர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது 2 தொகுதியில் போட்டியிடுகிறது. அந்த 2 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது என்ற தகவல் வெளியிடுகிறது. அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாதா என்பது குறித்த ஆலோசனையும் மதிமுகவுடைய நிர்வாகிகளிடம் வைகோ அவர்களால் கேட்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் கூட அது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது, தகவல்கள் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதி என்று முடிவாகக்கூடிய பட்சத்தில் முடிவாகக்கூடிய அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுகின்றன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானதும் அந்த அறிக்கையிலேயே இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தேவா. பாண்டியராஜ், கூட்டணி கணக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அதிமுக அப்படின்னாலும் திமுக அதற்கு பிறகு அதே வேகத்தில் ஈடுகொடுக்க தொடங்கிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு கூட்டணி பங்கீடு முடிச்சாச்சு. அடுத்தது விருப்பமனு விநியோகம், அதை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறுது. இன்னைக்கு கடைசி நாள். என்னைக்கு நேர்காணல் நடைபெற இருக்கு? அடுத்தடுத்த நிகழ்வுகள். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேசிய அளவில் முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. திமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமாக தேவா, தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, இந்த நாடாளுமன்றத்திற்கான வேலைகளை முதலில் அதிமுக தொடங்கியிருந்தாலும் முதலில் முடிவு எட்டப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வரை அந்த கூட்டணியில் ஒரு முழு வடிவம் பெறாமல் இழுபறியை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தேமுதிக அதிமுகவினுடைய அணியில் இடம்பெறாதா என்ற ஒரு இழுபறி தொடர்ந்து நீடித்து வருகிறது. கிட்டத்தட்ட தேமுதிகவினரால் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. நேற்று முன்தினம் கூட அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதே சூழலில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. அரசியல் வட்டாரத்திலும் சரி, பொதுமக்கள் வட்டாரத்திலும் மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதற்கு பல்வேறு விமர்சனத்துக்குள்ளான சூழலில் இன்று காலை கூட வெள்ளூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு கூட தேமுதிக போராட்டம் நடத்துகின்றனர். இப்படி முழு வடிவம் பெறாத அதிமுக இருக்கக்கூடிய சூழலில் கூட திமுக தலைமையிலான இந்த கூட்டணியானது தங்களுடைய அடுத்த கட்ட வேலையை தொடங்கிவிட்டது. அதாவது இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது குறித்த அறிக்கையானது அதிகாரப்பூர்வம் வெளியிடப்பட இருக்கிறது. அதே போல இன்று மாலை 5 மணியுடன் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த
விருப்பமனு சமர்ப்பிப்பதற்கான அந்த கெடுவானது 5 மணி முடிகிறது. ஏற்கனவே நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருந்த அந்த விருப்பமனு தாக்கலானது ஒரு நாள் திமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை மற்றும் நிர்வாகிகளுடைய ஆர்வத்தின் காரணமாக ஒரு நாள் நீட்டிப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நிறைவடைகிறது. அதைத் தொடர்ந்து நாளை காலை 9ஆம் தேதி 21 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் திமுக தரப்பில் ஏற்கனவே விருப்பமனுவானது பெறப்பட்டது. அப்படி விருப்பமனு பெற்றவர்களிடம் அந்த 21 தொகுதிகளுக்கும் விண்ணப்பத்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்த இருக்கிறார். அந்த நேர்காணலின் போது வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்களோ வேட்பாளரை பரிந்துரைகளோ அந்த ஆலோசனை நேர்காணலின் போது கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பையும் சேர்த்தே வெளியிட்டிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு தேர்தல் அறிவித்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை அன்னாரில் இருக்கக்கூடிய அரங்கில் அவர் நேர்காணல் நடத்த இருக்கிறார். அதிலும் குறிப்பிட்டிருக்கிறார், குறிப்பாக இந்த நேர்காணலின் போது வேட்பாளரை பரிந்துரை செய்பவர்களோ அல்லது அவர்களை ஆதரவாளர்களோ உடன் வரக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் திமுகவினுடைய இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலை எந்த விதமான நிர்பந்தத்திற்கும், குறிப்பாக மூத்த நிர்வாகிகளுடைய அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கட்டும் அல்லது உறவினர்கள் பெரும்பாலானோர் விருப்பமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான பரிந்துரையானது இவர்களால் வரக்கூடும் அல்லது அப்படி உண்மையிலேயே நேரடியாகவே ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் அது தலைமையினுடைய நெருக்கமானவர்களுடைய பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் கருத்துக்கள் வெளியாகும் என்ற சூழலால் தற்பொழுது இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேர்காணலுக்கு திமுக தரப்பில் இருந்து வரக்கூடிய விருப்பமனு அளித்தவர்கள் பரிந்துரையாளர்களையோ அல்லது ஆதரவாளர்களையோ அளித்து வரக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு திடமான முடிவை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆக திமுகவானது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன, அதே போல நாளை மற்றும் நாளை மறுதினம் அந்த காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதி மற்றும் திமுக சார்பில் நேரடியாக களம் காணக்கூடிய அந்த 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளருக்கான விருப்பமனுவானது நடைபெற இருக்கிறது. தேவா, திமுகவுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் இன்று சமர்ப்பிக்கப்படுவதற்கு கடைசி நாள். அதே நேரம் கூட்டணி கட்சிகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு நாட்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற விவரங்களை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.